தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக தினம் ஒரு இறைவார்த்தை பகுதி வழியாக அன்பான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாக இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட உலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான் ஒரு மனிதன். திடீரென்று எதிர்பட்ட புலி ஒன்று அவனை துரத்த அவன் உயிருக்கு பயந்தவனாக ஓடி அவன் ஒரு மலை உச்சியை அடைகின்றான். ஒரு அடி முன்னால் நகர்ந்தான் என்றால் மலை உச்சியிலிருந்து பள்ளத்திலே கீழே விழ வேண்டும். பின்னால் பார்த்தால் புலி நின்று கொண்டிருக்கின்றது. உயிரை காக்க வேண்டும், வேறு வழி இல்லாது அந்த மலை உச்சியிலிருந்து பள்ளத்தை நோக்கி வளர்ந்திருந்த அந்த ஒரு புதர் செடியை பிடித்து தொங்க ஆரம்பிக்கின்றான். அந்த புதரும் கொஞ்சம் கொஞ்சமாக வேரோடு வெளியே வந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் ஆபத்து சூழ்ந்திருக்கின்ற வேளை. ஆனால் அந்த நேரத்திலே அவனுடைய வாய்க்கருகே ஒரு செறி பழம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை பார்த்ததும் அவன் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றான். சுற்றிலும் உள்ள ஆபத்துகளை மறந்தவனாக அதை சுவைக்க ஆரம்பிக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அர்த்தங்களை கொண்டதாக இருக்கின்றது. நமது மனித இயல்பு என்னவென்றால், நம்மை சுற்றி 1000 ஆபத்துகள் இருந்தாலும் எதிர்காலத்தை மறந்தவர்களாக நிகழ்காலத்திலே நாம் வாழ ஆரம்பித்து விடுகின்றோம். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கு தகுந்தாற்பொன்று வாழாது நிகழ்காலத்திலே உள்ள இன்பங்களை மட்டும் அனுபவித்து கொண்டு நம்மை நாமே மறந்து விடுகின்றோம். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முன்மதியோடு, அறிவோடு, ஞானத்தோடு வாழ வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம். யோசித்து செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக பாராட்டுகின்றார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், வீட்டு கண்காணிப்பாளன் பொறுப்பில் இருப்பவனை வீட்டு தலைவன் நீக்கிவிடுகின்றான். உடனடியாக அவன் என்ன செய்கின்றான்? இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய முடியும் என்று சொல்லி அவன் 100 குடம் எண்ணெய் என்பதை 50 என்று எழுதச் சொல்கின்றான். 100 மூட்டை கோதுமை என்பதை 80 என்று எழுதச் சொல்கின்றான். அந்த மனிதர்களை வரவழைத்து இதை பார்க்கின்றவர்களுக்கு விவாதம் எழுகின்றது. இவன் செய்தது தவறு என்று சொல்லுவார்கள். இன்னொரு தரப்பினர் சொல்லுவார்கள், இவன் செய்தது சரிதான். ஏனென்றால் அன்றைய பாலஸ்தீனத்திலே பொறுப்பாளர்கள் அவர்கள் பொருட்களை கடன் கொடுத்து திரும்ப பெறுகின்ற பொழுது அதில் வருகின்ற லாபத்தில் கொஞ்சம் இவர்களுக்கும் சொந்தமாக இருக்கின்றது. இந்த கண்காணிப்பாளன் இவர்களுக்கு சொந்தமானதிலிருந்து தான் குறைவாக எழுதி அவன் தருகின்றான். ஆகவே அவன் செய்தது சரிதான் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். எது எப்படியோ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவனை ஏன் பாராட்டுகின்றார் இந்த ஊமை மூலமாக என்றால், பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் வைத்து உறவுகளை பெற்றுக்கொள்கின்றான். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக தன்னுடைய பணத்தின் மீது அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய
பணத்தை கொண்டு அவன் அறிவுள்ளவனாக, முன்மதி உள்ளவனாக, எதிர்காலத்திலே உறவுகள் தான் நமக்கு முக்கியம், சொந்த பந்தங்கள் தான் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களிடம் உறவுகள் முக்கியம் என்பதை வெளிப்படுத்தி அவர்களை குறைத்து எழுத அனுமதி கொடுக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அல்லது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? பல வேளைகளிலே உறவுகள் வேண்டாம் என்று நினைத்து விடுகின்றோம். உறவுகளை காட்டிலும் செல்வம்தான் அவசர நேரத்துக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உறவுகளை தூக்கி எறிந்து வாழ முற்பட்டு விடுகின்றோம். செல்வங்களுக்கும் பணத்துக்கும் பதவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையிலே சீர்கேட்டை நாம் சம்பாதித்து கொள்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் விலை மதிப்புள்ளவர்கள், விலையேற பெற்றவர்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து எல்லோரோடும் நல்லதொரு உறவு கொண்டு வாழ திட்டமிடுதல் வேண்டும். எதிர்காலத்திலே நிகழ்காலத்தை மட்டும் அனுபவித்து விட்டால் போதாது. எதிர்காலத்திலே எப்படி வாழ வேண்டும் என்றால், நல்ல விதத்திலே வாழ வேண்டும் என்றால் உறவுகள் தேவை. அந்த உறவுகள் தேவை என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து திட்டமிட்டு வாழ வேண்டும். பல வேளைகளிலே விடுமுறைக்கு திட்டமிடுகின்றோம், ஆனால் வாழ்க்கைக்கு திட்டமிடுவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி வருகின்ற காலத்திலே திட்டமிடுதல் அவசியம். உறவுகள் முக்கியம். பணத்தையும் செல்வத்தையும் பதவிகளையும் காட்டிலும் உறவுகளை சேர்த்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். உறவுகளை தூர எறிந்து விட்டோம் என்றால் என்றாவது ஒரு நாள் அது ஆபத்திலே வந்து முடிவடையும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் இயேசு அந்த கண்காணிப்பாளனுடைய விவேகத்தை கண்டு பாராட்டுகின்றார். நாமும் நடந்து கொள்வோம். நாமும் எல்லாவற்றை காட்டிலும் உறவுகள் தேவை என்பதை உணர்ந்து, என் தெய்வம் இயேசு என்னோடு இருக்கின்ற பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? முக்கியமான உறவு என்னோடு இருக்கின்றது, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். என் தெய்வம் இயேசு என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே அலைகள் எழும்பட்டும், கடலும் பொங்கட்டும், கர்த்தர் என்னை காத்திடுவார். கரங்கள் நீட்டி தூக்கிடுவார். என் தெய்வம் இயேசு என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன், பயப்படவே வேதனை நெருக்கட்டும், பசி பாகை தாக்கட்டும், வல்லமை இயேசு தந்திடுவார். தோள் மேல் என்னை சுமந்திடுவார். என் தெய்வம் இயேசு என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே. பலர் என்னை பழிக்கட்டும், ஓரமாய் ஒதுக்கட்டும், இரட்சகர் என்னை பார்த்திடுவார். புதுமைகள் எனக்கு செய்திடுவார். என் தெய்வம் இயேசு என்னோடு இருக்க பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே
ஆண்டவரே, என்னோடு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு நீர் உங்கள் வல்லமையான பிரசன்னத்தை பகிர்ந்து கொள்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவரே? அலைகள் எழும்பட்டும், கடலும் பொங்கட்டும், வேதனை நெருக்கட்டும், பசி பகை தாக்கட்டும், பலர் என்னை பழிக்கட்டும், ஓரமாய் ஒதுக்கட்டும், ஆனால் இரட்சகராகிய நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களை காத்துக் கொள்வீர் ஆண்டவரே. நீர் எங்களை தோள் மீது சுமந்து கொள்வீர் ஆண்டவரே. புதுமைகள் பல செய்வீர் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆண்டவரே. இது அந்த நம்பிக்கையினால் நாங்கள் ஒவ்வொருவரும் இனி வருகின்ற காலத்திலே நீர் எப்படி எங்களோடு உறவு வைத்திருக்கின்றீரோ அந்த உறவை பெறுகின்ற நாங்களும் மற்றவர்களோடு அந்த உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. பல வேளைகளிலே நாங்கள் பொருட்களுக்கும் செல்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை தூர எறிந்து விடுகிறோம் ஆண்டவரே. யாரும் எங்களுக்கு வேண்டாம், பணம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்திலே தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதே இல்லை ஆண்டவரே. நிகழ்காலத்திலே வாழ வேண்டிய நாங்கள் நிகழ்காலத்தை மட்டும் வாழ்ந்துவிட்டு எதிர்காலத்தை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. நிகழ்காலத்திலும் வாழ வேண்டும், அதே சமயத்தில் எதிர்காலத்தை மனதிலே கொண்டவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களிடம் இருப்பதை பயன்படுத்தி உறவுகளை சம்பாதித்துக் கொள்ள நாங்கள் முற்பட வேண்டும் ஆண்டவரே. உறவுகள் எங்களை கைதூக்கும், உறவுகள் எங்களை பலப்படுத்தும், உறவுகள் எங்களை மோடு சேர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஆண்டவரே. எப்போதும் தவறான கண்ணோட்டத்திலேயே உறவுகளை பார்க்காது நல்ல எண்ணங்களோடும் நட்புகளை வைத்து அதன்படியாக உம்மிடம் வந்து சேர வேண்டிய கிருபை தாரும். அந்த கண்காணிப்பாளனை போன்று இருப்பதை பயன்படுத்தி உறவுகளை பெற்றுக்கொண்டதை போன்று நாங்களும் உறவுகளை சம்பாதித்து எல்லோருக்கும் எல்லாமான மக்களாக, நல்ல உறவு கொண்டு வாழ்கின்ற மக்களாக வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே, ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.